இன்றைக்கி நாம் சூப்பராக ஒரு ராகி மாவில் சூப்பரான ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை நான் சொன்னால் பத்தாது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப் அளவு நல்ல கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 by 1 மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா கரையட்டும். 1/4 கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நல்லா காசி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். அரை கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன். அதில் எனக்கு 1/4 கப்பு பால் தான் தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டதுன்னா நம்ம மீதம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். மீதம் பால் தேவையில்லை நமக்கு. இதுவே சரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மைக்ரோவேவ் அவனில் தான் வைக்க போகிறேன். சேம் இதை கடாயிலையோ குக்கர்லேயோ வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ டேப் பண்ணி கொடுத்துருங்க மெதுவாக. இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு, குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கிறதுக்காக நான் சாக்கோ சிப்ஸும் மேலே தூவி விட்டுக்கிறேன். அவனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 25 நிமிஷம் வைக்கலாம். சரியாக இருந்துச்சு. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். எப்படி ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். சுலபமாக வந்துருச்சு நமக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் ராகின்றதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு. ராகி மாவில் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.